So in the broadband decoupled carbon-13 NMR spectrum, the number of signals appearing for the two firing diodes A and B ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுதான் A and B. ஸோ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சிக்னல் வரும்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா கார்பன்-13 NMR ஸ்பெக்ட்ரம். நமக்கு தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கார்பன்-13 NMR பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக சிக்னல் இருக்கிற ஆன்சராக கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிக்கணும் பிளேனார் சிமெட்ரி இருக்கா இல்லையான்னு. மேக்ஸிமம் உங்களுக்கு பிளேனார் சிமெட்ரி இருக்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பாருங்க, ஸோ இதுதான் நமக்கு பிளேனார் சிமெட்ரி சரிங்களா. ஸோ நமக்கு இதுக்கும் இடையில இருக்க கார்பன் கவுண்ட் பண்ணாலே போதும். அப்போ இது 1, இது 2, இது 3, நமக்கு இன்னும் 1 more பிளேனார் சிமெட்ரி வேற ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதுவும் நமக்கு ஒரு பிளேனார் சிமெட்ரி தான். ஸோ நீங்கள் பாருங்க, இப்படி கட் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த சென்ட்ரல் பாயிண்ட்ல கட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இங்கிட்டு இருக்க பாதி குறிப்பு இதுவும் சேமா இருக்கு. அப்போ இதுவும் ஒரு பிளேனார் சிமெட்ரி தான். இப்போ இதுக்கு இன்பிட்வீன்ல இருக்க கார்பனை நீங்கள் கவுண்ட் பண்ணாலே போதும். ஸோ அதுதான் பாருங்க, 1, 2, 3, 4. ஸோ நமக்கு பாருங்க இதில் கார்பன் கிடையாது. ஸோ இந்த இடத்துல கார்பன் இருக்கு பாருங்க, இதில் கார்பன் இருக்கு. அப்போ 5. ஸோ இந்த மாலிகுல் நமக்கு என்ன பண்ணலாம், ஏ வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா எவ்வளோ சிக்னல் அப்படின்னா 5 சிக்னல். செகண்ட் பாருங்க, பி ஆப்ஷன் பாருங்க. பியில் நமக்கு ஒரே ஒரு பிளேனார் சிமெட்ரி தான் கொடுக்க முடியும். ஸோ அதுவும் இதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பிளேனார் சிமெட்ரி. ஸோ இதெல்லாம் நமக்கு இப்படி கவுண்ட் பண்ணி பாருங்க, இதுக்கு இடையில உள்ள கார்பனை தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 10 சிக்னல் தான் கொடுக்குது சரிங்களா. ஸோ நமக்கு ஏ வந்து பாருங்க 8 கொடுத்துருக்கு. ஆப்ஷன் நம்பர் 7 பாருங்க, ஏ வந்து பார்த்தீங்கன்னா 5 தான் கொடுத்துருக்கு. பட் இவங்க 8 கொடுத்துருக்கு, இது இன்கரெக்ட். பி வந்து பாருங்க இதில் 8 கொடுக்க சொல்லியிருக்காங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 தான் கொடுத்துருக்கு. ஏ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 8 கொடுத்துருக்காங்க, ஸோ நமக்கு 5 தான் கொடுக்கணும், இதுவும் இன்கரெக்ட். சி ஆப்ஷன் பாருங்க, ஏ வந்து 5 கரெக்ட் அண்டு பி வந்து 10 கரெக்ட். ஆப்ஷன் நம்பர் சி கரெக்ட். டி ஆப்ஷன் பாருங்க 5 and 8 கொடுத்துருக்காங்க நமக்கு.